வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்கள் விக்னேஷ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளான்சானோடைய டிரைவ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஏஎம்டியில் டிரைவ் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிளைன் ப்ளஸ் ஹில்ஸ் ரெண்டுமே வந்து ஏற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி டிரைவ் பண்ணுறது என்னென்ன எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு டிரைவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரேக் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பட்டன் அமுக்குனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தடவை அமுக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குது. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து டொயோட்டா சிம்பிள் வருது. சென்டர் கன்சோல் இவ்வளோ தான் இருக்கும். இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நார்மலாக வந்து ஆனால் இருக்குது, ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ பிரேக் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன், இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வண்டியோட சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து டிரைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக நியூட்ரலில் இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கணும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டாலும் இங்கே வந்து கட் ஆயிரும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிக்கும் கேமரா பட்டனை. வந்து வியூ வந்து மாறிக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் வியூவும் ப்ளஸ் 360 சைடில் வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து டிரைவ் பார்ப்போம். ஆக்சுவலாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் டிரைவ் பண்ணணும். நியூட்ரலில் இருக்கும்போது அதை பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் டிரைவ் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எண்ட்லேயே தான் காமிக்கும். இந்த இடத்துல ஒரு வார்னிங் சிம்பிளும் காமிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து வண்டி போகாது. நம்ம வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமா மறுபடியும் டிரைவில் போட்டோம்னா தான் இங்கே வந்து D1ன்னு மாறும். அதே மாதிரி க்ரீப்பிங் மோட். இப்போ வந்து நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா வண்டி வந்து லைட்டாக மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி மூவ் ஆகுது. ஆனால் டிரைவர் டோர் வந்து இப்போ பாருங்கள் டிரைவர் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் எடுத்தோம் அப்படின்னா வண்டி போகாது. ஆனால் டிரைவிங்கில் தான் இருக்கும், ஆனால் வந்து வண்டி போகாது. டிரைவர் டோர் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து க்ரீப்பிங் மோடு வந்து ஒர்க் ஆகும். ஆனால் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போயிடும். இப்போ நம்ம பிரேக்லேருந்து கால் எடுப்போம், க்ரீப்பிங் மோட்லேயே வந்து உங்களுக்கு வண்டி போகும். க்ரீப்பிங் மோடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் அவ்வளோதான் போகுது. நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே கேமரா வந்து ஆஃப் ஆகிக்கும். நம்ம ரன்னிங்கில் வந்து கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வெறும் சைடு வியூ மட்டும்தான் வரும், ஃபுல் வியூ வந்து வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் இருக்க ரோடு வியூ மட்டும்தான் வரும். இப்போ நம்ம சைடில் இந்த வெள்ளைக்கோடு இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் வெள்ளைக்கோட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற மட்டும்தான் வரும். அதே மாதிரி கீர்லாம் வந்து பார்த்துங்க இப்போ வந்து D4 வந்துருச்சு அதுக்குள்ளார. ஆக்சுவலாக வந்து ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம மேனுவல் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது. ஆட்டோமேட்டிக் ஓட்டுற மாதிரி கூட மேனுவல் ஓட்டலாம், ஆனால் ஆட்டோமேட்டிக் வந்து மேனுவல் மாதிரி ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்ம மேனுவல் வந்து ஒவ்வொரு கீரும் லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். கீர் போட்டு கிளச்சை விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தான் அடுத்தது மாற்றுவோம், ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். இது வந்து லைட்டாக தான் கால் வைக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக D5 வரைக்கும் வந்துடும், கீர் மாறுறதே தெரியாது. மைலேஜும் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள் நான் சடனாக ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். D5ல் வந்து இப்போ அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ சடன் ஆக்சிலேட்டர் கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் கீர் வரைக்குமே வந்து வண்டி அப்படியே ரவ்வாகி இழுத்துட்டு போகும்.
உங்களுக்கு சைடு போடணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிக்கப் வந்து கிடைக்கும். ஆனால் மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்மூத்தாக தான் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கீர் வந்து ரெடியூஸ் ஆகாமல் போகும். இப்போ நீங்கள் கீர் ரெடியூஸ் ஆகாமல் உங்களுக்கு அழுத்தணும் அப்படின்னா மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சடனாக சைடு போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் சைடு போட முடியும் உங்களால். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ப்ரெஸ் பண்ணேன், எப்படி கீர் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக மேனுவலில் வந்து இப்போ நார்மலாக ஒரு 60-50 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னா கீர் ரெடியூஸ் பண்ணாமல் 5th கியர்லேயே வந்து அப்படியே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு வந்து ஒரு 2 கீர் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி தான் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும். அதனால் வந்து லைட்டாக தான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கீர் வந்து டிக்ரீஸ் ஆகி புஷ் கொடுக்கும் நமக்கு. நீங்கள் வேணும் இல்லை நான் மேனுவல் மாதிரியே ஓட்டணும் அப்படின்னா இதில் வந்து மேனுவல் மோட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து இந்த சைடு தள்ளினீங்க அப்படின்னா மேனுவல் மோடுக்கு மாறிக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து M5ல் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கீர் வந்து ரெடியூஸ் ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 5th கியர்லேயே தான் போகுது. நான் த்ராட்டில் வந்து ஃபுல்லாக அமுக்கிட்டேன், ஆனாலுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா M5லேயே தான் இருக்கும், போகாது. நார்மலாக மேனுவல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கீர் அதாவது ஸ்பீடு வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து கீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிக்கும். நம்ம மேனுவல் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிக்கும், ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நம்மளாம் மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், மேனுவலில் வந்து 5th கியர்லேயே தான் இருக்குது. 5th கியர்லேயே தான் வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து கீர் வந்து எதுக்குமே ரெடியூஸ் ஆகலை. இப்போ நம்ம ஃபுல் த்ராட்டில் இப்போ கொடுக்குறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் த்ராட்டில் இப்போ கொடுக்குறேன், ஆனால் வந்து அப்படியே கிராஜுவலாக தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு கீர் வந்து ரெடியூஸ் ஆகாது. மேனுவல் மோடில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் போகும். இதுவே வந்து நம்ம ஹில்ஸில் ஓட்டுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மேனுவல் மோடில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஏறும்போது கூட ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ஒரு சில டைம் அடிக்கடி கீர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கீழே இறங்கும் போது வந்து மேனுவல் மோடில் போட்டு மட்டும்தான் இறங்கணும். ஏன்னா வந்து 2nd கியர் 3rd கியரில் தான் இறங்கணும். ஏன்னா இறக்கத்தில் வந்து பிரேக்லேயே கால் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பிரேக் ஷூ போயிடும். அதே மாதிரி ரொம்ப வண்டி வேகமாக இழுத்துட்டு போயிடும். நான் உங்களுக்கு அந்த டிரைவிங் ரிவ்யூவும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் ரோட்டில் எப்படி வர்றானுங்க. இப்போ மேனுவல் மோடில் 5th கியர்லேயே தான் இருக்குது வண்டி. அப்படியே வந்து 5th கியர்லேயே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் ட்ரைவ் மோடுக்கு மாற்றிக்கிட்டேன். டீன்னு வந்துடும் ட்ரைவ் மோடில் போட்டோம் அப்படின்னா. மேக்ஸிமம் வந்து கீழே ஓட்டுறதுக்குலாம் ட்ரைவ்லேயே போட்டு ஓட்டிக்கலாம், ஆட்டோமேட்டிக்லேயே பெரிய வித்தியாசம்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு போயிட்டுருக்கு. நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீர் ரெடியூஸ் ஆகி போகுது. ரொம்ப நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து கீர் மாறுறதே வந்து தெரியும். மேக்ஸிமம் வந்து கீர் மாறுறதே வந்து மேக்ஸிமம் தெரியல. ஏஎம்டினா ரொம்ப தெரியும் அப்படிங்கிறாங்க, ஆனால் அவ்வளோக்கெல்லாம் தெரியவே இல்லை இதில். இப்போ ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கரெக்டான பொசிஷனில் நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் வந்து காமிக்கும். மேக்ஸிமம் எனக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோக்கா ஒரு மாதிரி முன்னாடி வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. நீங்கள் வந்து மேப் போட்டிருக்கீங்க அப்படின்னா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தெரியாத இடத்துல மேப் போட்டு போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நேவிகேஷன் காமிக்கும், அதனால் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிலாம் வந்து நீங்கள் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நார்மலாக தெரிஞ்ச ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேலாம் வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. இதுலேயே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோலேயே போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அந்த இதெல்லாம் உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ மட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மைலேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஊட்டி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம், கரூர்லேருந்து ஊட்டிக்கு. அதுக்கே வந்து எனக்கு 20 வந்து மைலேஜ் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 19.1. ஏன்னா லோக்கலில் நிறையா யூஸ் பண்ணனால ரேஞ்ச் குறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து டேங்க் டு டேங்க் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் இன்னொரு வீடியோ வந்து டேங்க் டு டேங்க் டெஸ்ட் பண்ணியே போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் ஃபுல் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஃபுல் பண்ணி பார்த்தனா தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இது வரைக்குமே 600 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம கார் வாங்கினதுலேருந்து 683 ட்ரைவ் பண்ணியாச்சு.
நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் போகலை, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஒருக்கா ரிவ்யூ போடுறேன் மைலேஜ் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹில்ஸ் ஏறதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி பிக்கப் இருக்குது என்ன ஏதுங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக பிளைன்ஸ் தான், மேக்ஸிமம் வந்து ஹைவே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ஹில்ஸ் ஏறும்போது வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன், எப்படி இருக்குது ஹில்ஸ்லாம் கீர்லாம் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் வந்து கீழேலாம் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் வச்சு ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படியே நல்லா வந்து டிரைவ் வேணும் அப்படின்னாலும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடனாக கீர் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி சூப்பராக வந்து போகும். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நம்ம ஹில்ஸில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கரெக்டாக ஹில்ஸ் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:15 ஆயிடுச்சு. நைட் டிரைவிங் தான். நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து நல்லா கிளியராக கீர் மாறுறதெல்லாம் காமிக்கிறேன். இப்போதைக்கு லைட்டாக மட்டும் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டிரைவு அப்படின்னு இருக்குது, இதில் மேனுவலும் இருக்குது. இங்கே பாருங்கள், மேனுவலும் இருக்குது. இந்த மேனுவல் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ டிரைவில் போட்டு நம்ம ஹில்ஸ் ஏற போகிறோம். இதை கீழே ஹில்ஸோட கீழே பார்டரு. ஹெட்லைட் விசிபிலிட்டியும் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது ஹெட்லைட்டு. நம்ம டிரைவில் போட்டாச்சு, டிரைவில் போட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ க்ரீப்பிங்லேயே லைட்டாக வந்து மூவ் ஆகுது, ஆனால் இந்த மேட்டில் வந்து ஏறல, பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக க்ரீப்பிங்கில் வந்து மேடாக இருக்கனால ஏறல. நான் இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா தான் மூவ் ஆகுது. இப்போ நம்ம நார்மலாக போகிறதுக்கும் ஹில்ஸில் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவ் D1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறனால ரொம்பவே ரெவ் ஆகுது, ஆனால் வந்து கீர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து D2வே மாறுது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து லைட்டாக வந்து சென்ஸ் பண்ணுது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டிரைவிங் பண்ணுறோம், ஆனால் D2லேயே தான் ஏறுது. இந்நேரம் இதுவே கீழே அப்படின்னா ஹில்ஸ் இல்லாத ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இந்நேரம் 3rd கியர் 4th கியர்னே போயிருக்கும். இப்போ 40 போகுது, ஆனாலுமே D2ல தான் இருக்குது. ஏன்னா ஹில்ஸ் ஏறுறதுனால நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. இப்போ ஆக்சுவலாக வந்து அப்ஹில் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, டவுன்ஹில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மெயினாக மேனுவல் மோடில் போட்டு இறக்கணும். நான் உங்களுக்கு டவுன்ஹில் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்ஹில்லையுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்னா மேனுவல் மோடில் போட்டு வெறும் செகண்ட் கியர் 3rd கியர் இதுலேயே வந்து போகணும். இப்போ வந்து D2ல் இருக்குது, இது D3க்கு வந்து மாறிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி ஒரு பெண்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து D2க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம மேனுவல் மோட் மாதிரி அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தான் சைடு வாங்குறதோ இல்லை ஒரு ஸ்லோப்பில் ஏறணும் அப்படின்னாலும் அந்த கீர் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகும். நம்ம அப்படியே இது பண்ணோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சடனாக பிக்கப் கிடைக்காது நமக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். D2 D3லேயே தான் போகுது. நல்லா ஸ்லோப்பாக இருக்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து மேனுவல் மோடில் போட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஷிஃப்ட் ஆகாது. ஆப்போசிட்டில் எந்த வண்டியும், அதாவது நமக்கு முன்னாடி எந்த வண்டியும் இல்லாதனால பிரச்சனை இல்லை. வண்டி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேனுவல் மோடில் போட்டுங்க, இல்லைன்னா அடிக்கடி கீர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் போகிறோம். முன்னாடி வண்டி போச்சுன்னா அவங்க ரெடியூஸ் ஆனால் நம்மளும் ரெடியூஸ் ஆகும், அதனால் கீர் மாறிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அப்ஹில் ஆகும்போது வந்து மேனுவல் மோட் தேவைப்படாது, ஆனால் டவுன்ஹில்லில் வந்து கண்டிப்பாக வந்து மேனுவல் மோடில் தான் போடணும், இல்லைன்னா இறங்கும் போது அப்படியே வண்டி 3rd 4th 5th போயிட்டே இருக்கும் கீரு.
உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம மார்னிங் டைமில் மேலே ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேனுவல் மோடில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அழகாக ஃப்ரண்ட்லேயும் காமிக்கிறேன். இங்கே வந்து லைட்டாக ரெய்னியாக இருக்குது பாருங்கள். மேனுவலில் தான் M2ல் இருக்குது. இப்போ நம்ம ட்ரைவில் ஆட்டோமேட்டிக்கில் போட்டோம்னா வந்து அப்படியே கீர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரேஞ்சு எல்லாமே காமிக்குது, ஆவரேஜ் எல்லாமே. இப்போ வந்து ஆக்சுவலாக செகண்ட் கீரில் இருக்குது. இப்போ நான் ட்ரைவில் போட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். D2ன்னு இருக்குது. அப்படியே தேர்ட் கீரு, அப்படியே ஃபோர்த்து கீர்னு போய் வண்டி அப்படியே ஸ்பீடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இவ்வளோ ஸ்பீட்லாம் போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப இப்போ நம்ம பிரேக்லேயே கால் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ நான் வந்து மேனுவல் மோடில் மாற்றிட்டு பாருங்கள். இப்போ மேனுவலில் மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் M2ன்னு டவுன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மேனுவலில் அப்படியே M2லேயே போகும். அதனால் நம்ம பிரேக் ஆக்சிலேட்டர் ரெண்டுலேயுமே இப்போ கால் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு ஸ்பீடு வந்து கரெக்டாக அந்த லிமிட்லேயே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். அதனால் எப்போவுமே டவுன் ஹில்லில் வந்து நீங்கள் வந்து மேனுவல் கண்ட்ரோலில் போட்டுங்க. ஆனால் அப் ஹில் ஏறும்போது வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து வச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி ரேஞ்சும் இப்போ ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் கீழே ஃபுல்லாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ ஃபியூவல் எக்கனாமி வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது போக உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தனியாக டேங்க் டு டேங்க் வந்து பண்ணுறேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 840 கிலோமீட்டர் ரோடு இருக்கும். நம்ம கரூர் போகிறக்குள்ளார எப்படியும் 1000 ரீச் ஆயிரும். நான் சர்வீஸ் விடுவேன், ஃபஸ்ட் சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊட்டி போயிட்டு வந்ததில் கிட்டத்தட்ட 19.7 தான் வந்து கிடச்சிருக்கு மைலேஜ். இது வந்து ஓரளவுக்கு பெட்ரோல் வண்டியில் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம் என்னுடைய கணிப்பு. நான் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். பாய்.